மல்டிமீட்டர் எலக்ட்ரிக்கல்ல இருக்கக்கூடிய பலவிதமான பாராமீட்டரை இந்த மல்டிமீட்டர் மூலமாக பார்க்க முடியும். மல்டிபிள் பாராமீட்டர்ஸை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றதுனால இதை மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இன்ஜினியர் தான் வச்சுருக்கணும், ஸ்டூடெண்ட் தான் வச்சுருக்கணும், இல்லை ஒரு எலக்ட்ரிஷியன் தான் வச்சுருக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம எல்லாருமே எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்த தான் செய்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த எலக்ட்ரிசிட்டியில் ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனைகளை நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மல்டிமீட்டர் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இதை வாங்கி ஒரு நாள்லையோ இல்லை 2 நாள்லையோ ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை சாதாரண மக்களோ வாங்கும்போது இதை சரியாக பயன்படுத்த தெரியாமல் 2 நாள்லேயே போயிடும். அப்படின்றப்போ மறுபடியும் காசை கொடுத்து வாங்கணுமா, இது போக தான் செய்யும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மல்டிமீட்டரை எப்படி சரியாக நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க? காலேஜ் முடிச்சுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மார்க் இருந்தாலும் கூட வேலை கிடைக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான காரியமாக இருக்குது. ஸோ ஒரு ஐடி கம்பெனி உங்களை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து உங்களை வேலைக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்காங்க. ஒய் குளோபல் சர்வீசஸ் அப்படின்ற ஐடி கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி. அவங்க ஒய் டேப் அப்படின்ற ட்ரைனிங் டிவிஷனை நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த ட்ரைனிங் டிவிஷன் மூலமாக 15,000க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸை இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு கம்பெனி அப்படின்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸையே லைவாக நமக்கு வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸ் என்னென்னா, நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டுக்கு போக மாட்டீங்க, 100% உங்களுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது ஒரு பெய்டு கோர்ஸ் தான், ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிறது வேல்யூபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் பெய்டு கோர்ஸாக இருந்தாலும் கூட லோன் மூலமாக நோ காஸ்ட் இஎம்ஐ பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மீட்டரோட பாராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மீட்டரை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்துறது அப்படின்றது தெரியும். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆஃப் அப்படின்றது இருக்குது. அதுக்கு அடுத்தாப்பில் வின்னு போட்டு ஒரு சின்ன சைன் வேவ் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஸோ இந்த வி அப்படின்றது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா வோல்டேஜை குறிப்பிடுறது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சைன் வேவ் சிம்பிள் ஏசி அல்டர்னேட்டிங் கரண்ட்டை குறிப்பிடுது. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் பின்னாடியே சொல்கிறேன். இப்போ நம்ம இது என்ன அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஏசி வோல்டேஜ்லேயும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று 750 வோல்ட்டு, இன்னொன்று 200 வோல்ட்டு. இது எதுக்காக 2ஆக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இதை தான் நம்ம ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு வி அப்படின்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த லைன் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ஃபுல்லாகவே இந்த வி அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய அந்த சிம்பிளை கவர் பண்ணுறது தான். இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே வின்னு போட்டு 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிசி வோல்டேஜ். ஸோ இந்த டிசி வோல்டேஜ்லேயும் இந்த ரேஞ்ச் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஓம்ஸ் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓம்ஸ் அப்படின்ற சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, இது ரெசிஸ்டன்ஸோட அலகு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக தான் இவங்க இந்த ஓம் செலெக்ஷனை கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ரேஞ்சஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு டயோடு சிம்பிள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆடியோ மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது டயோடு மோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயோடு மோடில் நம்ம டயோடையும் செக் பண்ணலாம், இல்லை எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸையும் நம்ம இதை யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். இந்த ஆடியோ மோடு கண்டினியூட்டியை நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து ஸ்கொயர் வேவ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸ்கொயர் வேவ் அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்காக நம்ம நாபை இந்த பொசிஷனில் வச்சு நம்ம ஸ்கொயர் வேவ் செக் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்இ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது டிரான்சிஸ்டரை செக் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்ன அப்படின்றத பின்னாடியே சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் போட்டு திரும்ப அந்த லைன் அப்படியே கொண்டு இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்சிஸ்டரை இதில் வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். அடுத்தபடியாக ஆம்பியர் மெஷர்மெண்ட் ஏ அப்படின்ற சிம்பிள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சைடில் 2 கோடு போட்டிருக்காங்க. ஸோ டிசி கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேயும் ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 10ஏன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது 10 ஆம்பியர் டிசி கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான சிம்பிள் தான் இது. சரி, பேராமீட்டர் பார்த்துட்டோம். இங்கே 3 டெர்மினல் கொடுத்துருக்காங்க. எதை செக் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டெர்மினலை பயன்படுத்தணும். இந்த காமனில் இந்த கருப்பு கலர் ப்ரோபு கனெக்ட் ஆகியே இருக்கும். இதை நம்ம மாற்ற தேவை கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த டெர்மினலில் பார்த்தோம்னா இதில் 2-3 டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நான் சொன்ன இந்த ஏதாவது ஒரு பேராமீட்டரை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் ப்ரோபை இந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வோல்டேஜோ ரெசிஸ்டன்ஸோ இல்லை மில்லி ஆம்பியரோ நம்ம இந்த 2 டெர்மினலையும் பயன்படுத்தி மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 3வது டெர்மினல். இந்த 3வது டெர்மினலோட லைனில் என்ன டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா 10 ஆம்பியர். ஸோ நம்ம இந்த 10 ஆம்பியரை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெட் கலர் ப்ரோபை இங்கே தூக்கி போட்டுட்டு நம்ம இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி 3 பின் ப்ளக்கில் நம்ம என்னென்ன விஷயங்களை இந்த மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மல்டிமீட்டரை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம இதில் வரக்கூடிய வோல்டேஜை செக் பண்ண போகிறோம். இந்த வோல்டேஜ் இந்த 2 பின்லையும் நம்ம அந்த ப்ரோபை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறது மூலமாக செக் பண்ணலாம்.
ஸோ இதில் என்ன வோல்டேஜை செக் பண்ண போகிறோம், இது என்ன விதமான சப்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசி, அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த ஏசி வோல்டேஜ் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி இதுலேயும் 2 செலெக்ஷன் இருக்குது, 750 வோல்ட்டு 200 வோல்ட் அப்படின்றது. எப்போதுமே நம்ம எந்த வோல்டேஜை செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முதல்ல மேக்ஸிமம் வோல்டேஜில் வச்சுட்டு தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் விஷயம் பாதுகாப்பு, சேஃப்டி. ஸோ சேஃப்டிக்கு நீங்கள் காலில் செருப்பு போட்டுக்கங்க, இல்லை ஏதாவது மரத்து மேலே நின்றுக்கங்க. மீட்டரை ஏசி வோல்டேஜில் போட்டுக்கங்க, முதல்ல சுவிட்சை போட்டுக்கங்க, அதுக்கப்புறமா நம்ம ப்ரோபை வந்து உள்ளே வைக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 220 வோல்ட் காட்டுது, 220 வோல்ட்ஸ் கிட்ட காட்டுது. இப்போ 220 வோல்ட் காட்டுச்சு இல்லையா, இது என்ன வோல்டேஜ்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ப்ளக்கில் இருக்கக்கூடிய லைனுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில உள்ள வோல்டேஜ். இதுதான் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல். இது சரியாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ளக்கில் நம்ம எந்த எக்யூப்மெண்ட்டை கனெக்ட் பண்ணாலும் அது வேலை செய்யும். சரி, இப்போ இதில் வோல்டேஜ் கம்மியாக வருது, ஒரு 150 வோல்ட்டு இல்லை 170 வோல்ட் தான் வருது அப்படின்றப்போ அதை நம்ம லோ வோல்டேஜ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே 250க்கு மேலே வருது, 260 70 அந்த மாதிரி வருது அப்படின்னா அதை நம்ம ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதில் இந்த எர்த் பாயிண்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சுவிட்சை போட்டுட்டு நமக்கு லைனுக்கும் நியூட்ரலுக்கும் ஒரு வேல்யூ வருது இல்லையா, 220 கிட்ட வருது. ஸோ அதே வேல்யூ நம்ம லைனுக்கும் எர்த்துக்கும் செக் பண்ணும்போது வரணும். ஸோ நமக்கு லைனில் பாசிட்டிவ் ப்ரோபை வச்சுட்டு இன்னொரு நெகட்டிவ் ப்ரோபை வந்து எர்த்தில் வைக்கணும். ஸோ அப்படி எர்த்தில் வச்சுட்டு நம்ம வோல்டேஜ் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதே 220 வோல்ட்டு கிட்ட வரும் லைனுக்கும் எர்த்துக்கும் இடையில. ஸோ இந்த 220 வரலை, நமக்கு அதை விட கம்மியாக வந்துச்சு அப்படின்னா, உதாரணமாக 170 150 இந்த மாதிரி வோல்டேஜ் வந்தது அப்படின்னா இந்த எர்த் பாயிண்ட் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போது நம்ம அதில் தண்ணி ஊற்றணும்னா இங்கே தண்ணி ஊற்றக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எர்த்து பிட்டு இருக்கும் இல்லையா, அதில் போய் நம்ம தண்ணி ஊற்றணும். அப்படின்றப்போ அந்த எர்த்து கண்டக்டிவிட்டி வந்து நல்லாயிருக்கும். இந்த எர்த்து பாயிண்ட்டை இன்னொரு வகையிலையும் செக் பண்ணலாம். இந்த நியூட்ரலுக்கும் இந்த எர்த்துக்கும் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து 5 வோல்டேஜுக்கு கீழே வரணும். ஸோ 5 வோல்ட்டுக்கு கீழே வந்தது அப்படின்னா அது வந்து நல்ல எர்த் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம 200 வோல்ட்டில் போட்டு செக் பண்ணலாம், ஏன்னா லோ வேல்யூ கம்மி தான்றப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2.8 கிட்ட வருது. ஸோ அப்படின்றப்போ இங்கே எர்த் பாயிண்ட் வந்து நல்லா இருக்குது. 5 வோல்ட்டை தாண்டிச்சு அப்படின்னா இது எர்த் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக்கலில் அடிப்படையாக 2 விதமான பேராமீட்டர் இருக்குது. ஒன்று வந்து வோல்டேஜ், இன்னொன்று வந்து கரண்ட். இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இது சாதாரண மக்களுக்கு அப்படின்றதுனால நான் எளிமையான உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு கேபிள் இருக்குது. இந்த கேபிள் வழியாக எலக்ட்ரான் நகர்றதை நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. இப்போது இந்த கேபிளை நம்ம ஒரு ரோடாக எடுத்துப்போம். இந்த ரோடில் நகரக்கூடிய காரை நம்ம எலக்ட்ரானாக வச்சுப்போம். ஸோ இங்கே நகரக்கூடிய அந்த காரு எவ்வளவு வேகத்தில் நகருது, அந்த காரோட ஸ்பீடு, அதை நம்ம வோல்டேஜாக வச்சுக்கலாம். அட் அ டைமில் அந்த ரோடில் எத்தனை கார் நகருது அப்படின்றத நம்ம கரண்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வோல்டேஜை சிம்பிளாக மெஷர் பண்ணுறோம். அப்போ கரண்ட் எங்கே உருவாகும், நம்ம இப்போது அந்த ப்ளக்கில் ஒரு பல்பை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பல்பை நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த அதிக பொட்டன்ஷியலில் இருந்த எலக்ட்ரான் இந்த பல்பு மூலமாக நகரும். ஸோ எவ்வளவு எலக்ட்ரான் நகரணும் அப்படின்றத இந்த பல்பு தான் முடிவு பண்ணுது. அப்போ அந்த பல்பை நம்ம கனெக்ட் பண்ணும்போது உருவாகக்கூடியது கரண்ட்டு. நமக்கு ப்ளக்கில் கிடச்சது 230 வோல்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம அந்த பல்பை 100 வாட்ஸ் பல்பை நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த பல்பு மூலமாக நகரக்கூடிய கரண்ட்டோட அளவு 0.4 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100 வாட்ஸ் அப்படின்ற அந்த பல்போட பவர் வந்து கிடச்சிரும். அடுத்தபடியாக ஏசி டிசி அப்படின்ற 2 விதமான சப்ளை இருக்குது. ஒன்று வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட், இன்னொன்று வந்து டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்றது நம்மளோட வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்டு தான். ஸோ அப்போ நம்ம இதை மெஷர் பண்ணும்போது மீட்டரை அல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜில் போட்டு தான் மெஷர் பண்ணணும். அதே மாதிரி டிசி டைரக்ட் கரண்ட் அப்படின்றது, இப்போ உதாரணமாக ஒரு பேட்டரியை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடியது டைரக்ட் கரண்ட். பேட்டரின்னு மட்டும் கிடையாது, நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் சார்ஜரோட அவுட்புட்டில் வரக்கூடியதும் டைரக்ட் கரண்ட்டு தான். நம்ம வீட்டில் அந்த மாதிரி பழைய பேட்டரியெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் தீர்ந்து போயிட்டாலும் கூட நமக்கு தூக்கி போட மனசு வராது. ஸோ அந்த பேட்டரியை இந்த மீட்ரு மூலமாக நம்ம செக் பண்ணி இதில் எவ்வளவு சார்ஜ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பண்ணுறதுக்கு முதல்ல மீட்டரை வந்து டிசி வோல்டேஜில் போடணும். டிசி வோல்டேஜில் எந்த ரேஞ்ச் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பேட்டரி எல்லாமே 1.5 வோல்ட்டு தான் இருக்கும். அதனால் இதில் நம்ம ஒரு 20 வோல்ட் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 20 வோல்ட் ரேஞ்சில் வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பேட்டரியாக நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த பேட்ரி, இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம மாற்றி கொடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு வேல்யூ தான் நெகட்டிவில் காட்டும், மீட்டரில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த பேட்டரியில் பார்த்தோம் அப்படின்னா 0.24 வேல்யூ தான் காட்டுது. ஸோ அப்போ அந்த பேட்டரி சுத்தமாகவே சார்ஜ் இல்லை, தூக்கி போட்டுடலாம்.
இதில் 1.35 வோல்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு, ஆனால் இதை கடிகாரத்துக்காக பயன்படுத்தலாம். இதுலேயும் 1.3 வோல்ட் இருக்குது. இதில் பார்த்தோம்னா 1.6 வோல்ட்டு கிட்ட இருக்குது. அப்போ அந்த பேட்ரி நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம், ஃபுல் சார்ஜில் இருக்குது. அடுத்ததான் 9 வோல்ட் பேட்ரி. இதுலேயும் நம்ம வேல்யூ பார்க்கலாம். ஸோ 8.7 வோல்ட் இருக்குது. இதுலேயும் ஒரு 80% சார்ஜ் வந்து இருக்குது. அடுத்ததாக கண்டினியூட்டி மோடு. ஸோ அந்த கண்டினியூட்டி இல்லை டயோடு மோட் அப்படின்றது நம்ம இந்த நாபை வந்து கண்டினியூட்டி மோடில் போட்டுக்கலாம். ஸோ இந்த கண்டினியூட்டி மோடில் போட்டுட்டு நம்ம அந்த 2 ப்ரோபையும் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பீப் சவுண்ட் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பீப் சவுண்ட் வருது. அதே மாதிரி மீட்டர்லேயும் வந்து 0 காட்டுது. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு லெங்க்த்தான கேபிள் வந்து இருக்குது. இதில் நான் இங்கே வந்து ப்ளக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் இங்கே நிறைய இடத்துல டேப் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கேபிளில் சப்ளை வரல, அது ஏன் வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்டினியூட்டி மோடில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து இந்த ரெட் கலர் ஒயரோட இப்போ ஒரு ப்ரோபை கனெக்ட் பண்ணுறேன். இன்னொரு ப்ரோபை இந்த ப்ளக்கில் ஒரு இடத்துல வைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நமக்கு கண்டினியூட்டி வருது. ஸோ அப்போது இந்த ஒயர் வந்து ஒழுங்காக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ எங்கேயாவது இடையில விட்டுருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ கண்டினியூட்டி வைக்கும்போது நமக்கு வந்து இந்த பஸ்ஸர் வந்து சவுண்டு வந்து வராது. அப்படி வரல அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எங்கேயோ இடையில விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த கண்டினியூட்டி வந்து பயன்படும். ஸோ அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸு. நம்ம இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் அப்படின்ற காம்போனண்ட்டை இந்த மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓம் சிம்பிள் போட்ட இந்த செக்ஷன் தான் வந்து ரெசிஸ்டரோட செக்ஷனு. ஸோ இந்த ரெசிஸ்டர் என்ன வேல்யூ அப்படின்றது தெரியாது. அதனால் நம்ம இங்கே ரேஞ்சும் வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம அதிக வேல்யூவில் வச்சுட்டு நம்ம டெஸ்டிங் ஆரம்பிப்போம். ஸோ இப்போ வந்து 2000 கிலோ ஓம்ஸில் வச்சுருக்கேன். இதில் வச்சுட்டு நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து செக் பண்ணலாம். 100 கிலோ ஓம்ஸ் கிட்ட காட்டுது. ஸோ இப்போது நம்ம ரேஞ்சை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ 95 கிலோ ஓம் கிட்ட காட்டுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 100 கிலோ ஓம் தான். ஸோ அதனால் 95 கிட்ட காட்டுது. ஸோ இதுக்கு கீழே நம்ம போனால் நமக்கு காட்டாது, ஏன்னா 20 கிலோ ஓம்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து டயோடு மோடில் இந்த டிரான்சிஸ்டரை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் அந்த டயோடு மோடில் எப்படி காம்போனன்ட்ஸை செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த பிசிபி ரிப்பேர் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். அதனால் சென்டரில் நம்ம பாசிட்டிவ் ப்ரோபை வச்சுட்டு நம்ம 2 பக்கமும் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.6 கிட்ட வேல்யூ வந்து வரும். இந்த மீட்டரில் இருக்கக்கூடிய HFE அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எதுக்காகன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ அதை நான் தேடி பார்த்தப்போ அதுக்கு விரிவாக்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா ஹைப்ரிட் பேராமீட்டர் ஃபார்வர்ட் கரண்ட் கெயின் காமன் எமிட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து டிரான்சிஸ்டரை செக் பண்ணுறதுக்காக. டிரான்சிஸ்டரை நம்ம இதில் கனெக்ட் பண்ணும்போது பேஸுக்கும் எமிட்டருக்கும் ஒரு சின்ன கரண்ட் இன்புட் வந்து போகும். அதே மாதிரி கலெக்டருக்கும் பேஸுக்கும் ஒரு சின்ன கரண்ட் அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கரண்ட் அவுட்புட்டு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் இந்த HFE அப்படின்றது. ஸோ அந்த கரண்ட் அவுட்புட்டோட வேல்யூ நமக்கு டேட்டா ஷீட்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டிரான்சிஸ்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம டெஸ்ட் பண்ணது BC547. ஸோ அந்த 547ஓட டேட்டா ஷீட் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் மினிமம் வேல்யூ வந்து இந்த HFEயோட வேல்யூ 110 போட்டிருக்காங்க, மேக்ஸிமம் 800 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 வேல்யூக்குள்ளேயும் நம்ம மெஷர் பண்ணுற டிரான்சிஸ்டரோட வேல்யூ இருந்தது அப்படின்னா அது நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதோட வேல்யூ 400 கிட்ட தான் வந்தது. அப்படின்றப்போ இது குட் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மல்டிமீட்டரில் நம்ம பண்ணக்கூடிய சில தப்புகள் இருக்குது. அது மூலமாக தான் இந்த மல்டிமீட்டர் வந்து சீக்கிரம் போயிடுது. இது என்ன தான் சீப்பான மல்டிமீட்டராக இருந்தால் கூட இதை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது இதுவும் வந்து ரொம்ப நாள் வரும். நம்ம பண்ணக்கூடிய முதல் தப்பு, இந்த ப்ரோபை கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கருப்பு கலர் ஒயர் வந்து கீழே காமனில் கனெக்ட் ஆகிரும். இந்த ரெட் கலர் ஒயருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறது வோல்டேஜ் அந்த டெர்மினல் தான். ஸோ அப்படின்றப்போ நம்ம இந்த 2வது டெர்மினலில் தான் கனெக்ட் பண்ணணும். நம்ம தவறுதலாக இங்கே மேலே உள்ள 3வது டெர்மினலில் நம்ம அந்த ப்ரோபை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து 10 ஆம்பியர் டெர்மினல். 10 ஆம்பியர் அப்படின்றப்போ இது ரெண்டும் வந்து ஷார்ட் ஆகிருக்கும். 3 பின் ப்ளக்கில் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா ஃபியூஸ் போயிடும், இல்லை இந்த மீட்டருக்குள்ளே எரிஞ்சு போயிடும். அடுத்தபடியாக அந்த நாபை செலக்ட் பண்ணுறது. இந்த நாபை செலக்ட் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 3 பின் ப்ளக்கில் கொண்டு போய் வச்சுட்டு இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இப்போ 750 வோல்ட்லேருந்து 200 வோல்ட்டுக்கு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஸோ அங்கே வரக்கூடியது 230 வோல்ட். அப்படின்றப்போ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் வந்து எரிஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த ரேஞ்சை நம்ம சரியாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். முதல்ல நம்ம எப்போவுமே அதிகமான வோல்டேஜில் வச்சு தான் செக் பண்ணணும். நம்ம ஏசியில் செக் பண்ணுறோம் அப்படின்னா 750 வோல்டேஜில் வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி டிசிலையும் நம்ம பேட்டரியை செக் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல 200 வோல்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வோல்டேஜ் வேல்யூவை வந்து கம்மி பண்ணணும். எடுத்த உடனே நம்ம லோவர் ரேஞ்சில் வச்சுட்டு நம்ம மீட்டரை கொண்டு போய் எதுலேயுமே வைக்கக்கூடாது. இந்த மீட்டரோட விலை ஒரு 250 ரூபா கிட்ட வரும். அதை விட கம்மியாகவும் கிடைக்கும். உங்களுக்கு கம்மியாக கிடச்சிதுன்னா நீங்கள் அதே கூட வாங்கிக்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் புதுசாக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மீட்டரை வாங்கி அதை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல்
உங்களுக்கு நல்லாவே வந்து அவுட்புட் கொடுக்கும். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.